மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து ஜிஎஸ்டி தொடர்பாக வந்து ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லை ஆன் அடிச்சிருங்க. நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் புத்தகங்கள் உட்பட கருவிகள் மற்றும் உபகரணங்கள் அனைத்தையும் வந்து ஜிஎஸ்டியிலிருந்து வந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும்னு தேசிய பார்வையற்றோர் இணையத்தின் தென்னிந்திய திட்ட சங்கத்தின் சார்பில் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது மத்திய அரசின் பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய அரசால் வழங்கப்படும் பராமரிப்பு தொகை வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் 300 ரூபாயே உள்ளது. அதை வந்து குறைந்தபட்சம் வந்து 2000 ரூபாயாக வந்து உயர்த்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் புத்தகங்கள் உட்பட கருவிகள் மற்றும் உபகரணங்கள் அனைத்தையும் வந்து ஜிஎஸ்டியிலிருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும். மேலும் வேலையில் இருக்கும் அல்லது தொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. அதை வந்து குறைந்தபட்சம் வந்து 3 லட்சம் ரூபாயாக வந்து உயர்த்த வேண்டும். மேலும் மத்திய அரசால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஒதுக்கீடு மிகவும் குறைந்துள்ளது. அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இது போதிய நிதி வந்து மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தரும் உபகரணங்கள் விலை குறைக்க வேண்டும். உதாரணம் வந்து தனியார் 250 ரூபாய்க்கு விற்கும் ஸ்டிக் எனும் கைத்தடியை மத்திய அரசு வந்து 75 ரூபாய்க்கு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு இன்னும் வந்து 4% உள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வரும் இந்த ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கோரிக்கைகளை வச்சிருந்தோம். மத்திய அரசு இதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. இருந்தும் தமிழகத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் துறை முதலமைச்சர் வந்து கைக்கு சென்ற போது வந்து மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் வந்து எதிர்பார்த்த நிலையில் வந்து இல்லைன்னும் தேசிய பார்வையற்றோர் இணையத்தின் தென்னிந்திய திட்ட சங்கத்தின் சார்பில் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஓகே என்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.